நோகாமல் நோன்பெடுத்த முதல்வர். தமிழ்நாட்டு முதல்வராக இன்று விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு நம் வாழ்த்துக்கள். நோகாமல் நோன்பு எடுத்தல் என்று கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ நம் முதல்வர் விஜய்க்கு பொருந்தும். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இறுதியில் நாம் சொல்வது உண்மை என்று புரியும். இதுவரை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர்கள் குறித்தும் அவர்கள் அந்த இடத்தை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவுகள் குறித்தும் அதற்காக அவர்கள் செய்த போராட்டங்கள் மற்றும் சிறைவாசம் குறித்தும் இந்த பதிவில் விரிவாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்ற பிறகு இப்போதைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திர, கர்நாடக, கேரளாவின் சில பகுதிகள் சேர்ந்து சென்னை மாகாணமாக இருந்தது. அந்த சென்னை மாகாணத்தின் முதல் பிரதமராக, அதாவது அப்போதெல்லாம் முதல்வர் என்று அழைக்கும் வழக்கமில்லை, பிரதமர் என்றே அழைப்பார்கள். அந்த வகையில் சென்னை மாகாணத்தின் பிரதமராக மார்ச் 23, 1947 வந்து ஏப்ரல் 6, 1949 வரை சுமார் 745 நாட்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி முதல்வராக இருந்தார், அதாவது பிரதமராக இருந்தார். இவர் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு சென்ற சிறப்புக்குரியவர். விஜய் போலவே 52 வயதில் பதவிக்கு வந்தவர். அரசியலில் நீண்ட பயணத்துக்கு பிறகே அவர் இந்த இடத்துக்கு வந்தார். அடுத்து குமாரசாமி ராஜா ஏப்ரல் 9, 1949 பிரதமராக பதவியேற்றார். ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு வரை ஆண்டார். 10 மாதங்கள் பதவியில் இருந்தாலும் நம் நாடு குடியரசு ஆன பிறகு அவரே பிரதமராக தொடர்ந்து ஏப்ரல் 10, 1952 வரை பதவியில் இருந்தார். இவரும் சுதந்திர போராட்ட வீரர். இந்த இடத்துக்கு வர நீண்ட காலம் பயணித்து 51 வயதில் பதவிக்கு வந்தார். மூன்றாவதாக ராஜாஜி சென்னை மாகாண பிரதமராக ஏப்ரல் 10, 1952 பொறுப்பேற்றார். காமராஜருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக 1954 ஏப்ரல் 13 பதவி விலகினார். இவரும் சுதந்திர போராட்ட வீரர். அடிமை இந்தியாவில் பல முறை சிறை சென்றவர். காந்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். காந்திக்கு சம்பந்தியாகவும் இருந்தார். நான்காவதாக காமராஜர் ஏப்ரல் 13, 1954 பொறுப்பேற்றார். ஏப்ரல் 13, 1957 வரை முதல் முறையாக பதவியை நிறைவு செய்தார். காமராஜர் பதவியேற்கும் போது அவர் எம்எல்ஏவாக இல்லை. அப்போதுதான் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முதல்வராக தொடர்ந்தார். 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் அமைந்த பிறகு சென்னை மாகாணத்துடன் இருந்த தெலுங்கு, கன்னட, மலையாள பகுதிகளோடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளையும் அவர்கள் தட்டி சென்ற பிறகு 1957ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்துதான் முறையாக தமிழ்நாடு தேர்தலாக நடைபெற்றது. இதுவரை பிரதமர் என்றிருந்த பதவி 1957க்கு பிறகுதான் முதலமைச்சர் என்ற அங்கீகாரத்தை பெற்றது. காமராஜரும் சுதந்திர போராட்ட வீரர். சிறைகளில் ஆண்டு கணக்கில் இருந்தவர். இதனைத் தொடர்ந்து 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாகவும் முதல்வராக தொடர்ந்தார். மார்ச் 1, 1962 வரையும், பின்னர் 1962 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாகவும் முதல்வராக பதவியேற்றார். பின்னர் கே பிளான் திட்டத்தின்படி முதல்வர் பதவி விலகி தேசிய அரசியலுக்கு சென்று விட்டார். இவர் மொத்தம் 9 ஆண்டுகள் பதவியில் இருந்தார். நான்காவதாக பக்தவச்சலம் அக்டோபர் 2, 1963 பதவியேற்று பிப்ரவரி 28, 1967 வரை பதவியில் இருந்தார். இவரும் சுதந்திர போராட்ட வீரர். இவரது ஆட்சியின் அலங்கோலத்தால் தான் திமுக வளர்ந்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இவர் கையாண்ட விதம் மக்களிடம் ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தது. இவர் காங்கிரஸ் கட்சியின் கடைசி முதல்வர். இதுவரை ஆண்ட முதல்வர்கள் அனைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்காற்றியவர்கள். இனிமேல் வருகின்ற முதல்வர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். ஐந்தாவதாக CN அண்ணாதுரை. விஜய் குறிப்பிட்ட முதல் புரட்சி நடந்த தேர்தலில் வென்றவர். 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து 18 ஆண்டுகள் கிராமமாக நடந்தும்
சைக்கிளில், மாட்டு வண்டியில், லாரியிலும் சென்று கட்சியை வளர்த்தவர் CN அண்ணாதுரை. இவர் மார்ச் 18, 1967 முதல்வராக பொறுப்பேற்றார். இவர் ஆட்சி காலத்தில்தான் மெட்ராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார். ஆனால் அதற்கு முன்பே காமராஜர் காலத்திலேயே கு. காமராஜ் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று தமிழில் எழுதப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் காணலாம். தமிழ்நாடு என்ற சொல் காமராஜர் காலத்திலேயே பயன்படுத்தி இருந்தாலும் அதனை சட்டத்தில் இடம்பெற செய்தவர் அறிஞர் அண்ணா. இவர் சிறிது காலமே ஆண்டாலும் சிறப்பான ஆட்சி தந்தார் என்றே சொல்ல வேண்டும். லஞ்சம், ஊழல் இல்லாத நிர்வாகம் அறிஞர் அண்ணாவோடு சேர்ந்து மறைந்து போனது. புற்றுநோய் காரணமாக பிப்ரவரி 3, 1969 அண்ணா மறைந்தார். அவரோடு சேர்ந்து நேர்மையான நிர்வாகமும் மறைந்து போனது. தமிழ்நாட்டில் அதுவரை இல்லாத லஞ்சம், ஊழல், அராஜகம் போன்ற புற்றுநோய் முளைவிடத் தொடங்கிய காலமும் அண்ணாவின் மறைவுக்கு பிறகான காலங்களே. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இரா நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக 5 நாட்கள் இருந்தார். 6வதாக மு. கருணாநிதி பிப்ரவரி 10, 1969 தொடங்கி ஜனவரி 5, 1971 வரை முதல் தடவையும், இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரவே அதனுடன் சட்டமன்ற தேர்தலையும் நடத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் மு. கருணாநிதி. அதன் பிறகு 68 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது. பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்று மார்ச் 15, 1971 இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றார். ஜனவரி 31, 1976 இவரது ஆட்சி கலைக்கப்படும் வரை முதல்வராக இருந்தார். இவர் ஆட்சி காலத்தில்தான் கச்சத்தீவு பறிபோனது, காவிரி சிக்கல் பெரிதானது, மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை மத்திய பட்டியலுக்கு வெளியேறியது. உரிமைகளை விட்டு தந்த உன்னத முதல்வராக இருந்தார். பதவியில் இருக்கும்போது உரிமைகளை விட்டு கொடுப்பதும், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உரிமைகளுக்காக போராடுவதுமான நடிப்பரசியலுக்கு சொந்தக்காரர். இவர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு 514 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்தது. இவரும் 1949 தொடங்கி அண்ணாவோடு பயணித்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வர் பதவியை அடைந்தார். இவரும் பல்வேறு சமூக போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். 7வதாக MG ராமச்சந்திரன். விஜய் சொன்ன 2வது புரட்சி நடந்த தேர்தல் இது. 1977 நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று ஜூன் 30, 1977 முதலாக பதவிக்கு வந்தார். தொடர்ந்து 1980, 1984 என தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று டிசம்பர் 24, 1987 அவர் மறையும் வரை பதவியில் இருந்தவர். 3 முறை இவர் வென்றிருந்தாலும் 9.5 ஆண்டுகளே பதவி வகித்தார். முதல் முறை இவரது ஆட்சியை திரு கருணாநிதி அவர்களின் பேச்சை கேட்டு இந்திரா காந்தி கலைத்தார். அதன் பிறகு 111 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்தது. 2வது முறை பதவிக்காலம் முடிய 6 மாதம் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் நடத்த பதவி விலகினார். பின்னர் நடைபெற்ற தேர்தலில் வென்று 3வது முறை ஆட்சி பொறுப்பேற்றார். 3ஆம் முறை ஆட்சி முடிவதற்குள் இவர் ஆயுள் முடிந்து போனது. இவர் 1954 திமுகவில் இணைந்து படிப்படியாக வளர்ந்து MLA, வாரிய தலைவர் என பல பதவிகள் வகித்து பின்னர் 1972 கட்சி தொடங்கப்பட்டு 1977 முதல்வரானார். இவர் அரசியலுக்கு வந்த பிறகு பதவியை அடைய 22 ஆண்டுகள் ஆயின. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 85 நாட்கள் 2வது முறையாக இரா நெடுஞ்செழியன் இடைக்கால முதல்வராக பொறுப்பு வகித்தார். 8வதாக VN ஜானகி. ஜனவரி 7, 1988 தொடங்கி ஜனவரி 30, 1988 வரை 23 நாட்களே முதல்வராக இருந்தவர். இவர் எம்ஜிஆரின் மனைவி. எம்ஜிஆரோடு பல ஆண்டுகளாக தொடர்ந்தவர். இவரை கூட நோகாமல் நோன்பு எடுத்தவர் பட்டியலில் சேர்க்க முடியாது. 9வதாக மு. கருணாநிதி 3ஆம் முறையாக பொறுப்புக்கு வந்தார். ஜனவரி 27, 1989 தொடங்கி ஜனவரி 30, 1990 வரை பதவியில் இருந்தார். ஜனவரி 31, 1990 இவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. 1976 இவர் ஆட்சி கலைக்கப்பட்ட தேதியும் 1990 இவர் ஆட்சி கலைக்கப்பட்ட தேதியும் ஜனவரி 31. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட தேதி ஜனவரி 30 என்பதையும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரை 3 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளது. 91 கருணாநிதியின் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு
143 நாட்கள் இடையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருந்தது. 10வது ஜே. ஜெயலலிதா ஜூன் 24, 1991 ஆண்டு இவர் முதலாக பதவிக்கு வந்தார். அப்போது அவருக்கு வயது 43. இவரும் எம்ஜிஆரோடு சினிமாவில் நடித்து 1982 அதிமுகவில் இணைந்து 1991 பதவிக்கு வந்தார். இவர் பதவிக்கு வர எடுத்துக்கொண்ட கால அளவு 9 ஆண்டுகள். 11வது மு. கருணாநிதி மே 13, 1996 தொடங்கி மே 13, 2001 வரை 4வது முறையாக 5 ஆண்டுகள் முதல்வர் பொறுப்பை நிறைவு செய்தார். 12வது ஜே. ஜெயலலிதா மே 14, 2001 தொடங்கி செப்டம்பர் 21, 2001 வரை முதல்வராக இருந்தார். நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக பதவி விலக நேரிட்டது. 13வது ஓ. பன்னீர்செல்வம் செப்டம்பர் 21, 2001 தொடங்கி மார்ச் 1, 2002 வரை 160 நாட்கள் முதல்வராக இருந்தார். இவரை வேண்டுமானால் நோகாமல் நோன்பு எடுத்தவர் என்று ஓரளவுக்கு குறிப்பிடலாம். என்றாலும் அரசியலில் பல்லாண்டுகள் பயணித்தே இந்த இடத்தை அவர் அடைந்தார். 14வது ஜே. ஜெயலலிதா மார்ச் 2, 2002 தொடங்கி மே 12, 2006 வரை முதல்வராக இருந்தார். நீதிமன்றத்தால் ஒரு வழக்கிலிருந்து விடுதலை பெற்றதால் மீண்டும் 3வது முறையாக பதவி வகித்தார். 15வது மு. கருணாநிதி மே 13, 2006 தொடங்கி மே 15, 2011 வரை 5வது முறையாக பதவி வகித்தார். இந்த காலத்தில்தான் ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதை பார்த்தும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்று புலம்பல் அரசியலை நடத்திய புண்ணியவனும் இவர்தான். உதயசூரியன் சின்னத்தை குறிக்க 5 விரல்களை விரித்து காட்டுவார். 5 முறை ஆள்வேன் என்பதை குறிக்கத்தானா 5 விரல் விரித்து காட்டினாய் என்று இவர் 5ஆம் முறை பதவிக்கு வரும்போது கவிதை எழுதியவன் அடியேன். ஈழத்தமிழரின் சாபமோ எண்ணமோ இதுவே அவருக்கு முதல்வர் பதவிக்கு வருவதற்கான இறுதி தேர்தலாகவும் அமைந்தது. 16வது ஜே. ஜெயலலிதா மே 16, 2011 தொடங்கி செப்டம்பர் 27 வரை 4வது முறையாக முதல்வர் பொறுப்புக்கு வந்தார். மீண்டும் வேறொரு வழக்கில் நீதிமன்ற உத்தரவால் பதவி விலக நேர்ந்தது. 17வது ஓ. பன்னீர்செல்வம் செப்டம்பர் 29, 2011 தொடங்கி மே 22, 2015 வரை 235 நாட்கள் 2வது முறையாக முதல்வர் பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தார். 18வது ஜே. ஜெயலலிதா மே 23, 2015 தொடங்கி டிசம்பர் 5, 2016 5வது முறையாக பதவி வகித்து 2016 தேர்தலை சந்தித்து அதில் வெற்றி பெற்று மீண்டும் மே 23 பதவியேற்று டிசம்பர் 5, 2016 அவர் மறையும் வரை 6வது முறையாக முதல்வராக இருந்தார். அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய மூவர் மட்டுமே முதல்வர் பதவி வகிக்கும் போதே இயற்கையை தழுவியவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு டிசம்பர் 6, 2016 தொடங்கி பிப்ரவரி 15, 2016 வரை 71 நாட்கள் 4வது முறையாக முதல்வராக பொறுப்பு வகித்தார் பன்னீர்செல்வம். பின்னர் சசிகலாவோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் தர்மயுத்தம் நடத்தி இறுதியில் அதில் வெற்றி பெறாமல் போனார். 20வது எடப்பாடி கே. பழனிசாமி பிப்ரவரி 16, 2016 தொடங்கி மே 6, 2021 வரை 4½ ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார். 1972 சேலம் மாவட்டத்தில் கிளைக்கழக செயலாளராக இருந்து 2016 இந்த முதல்வர் பொறுப்புக்கு வந்தார். அவர் எடுத்துக்கொண்ட கால அளவு 44 ஆண்டுகள். 21வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மே 7, 2021 முதல் முறையாக பதவியேற்று மே 9, 2026 5 ஆண்டுகள் முழுமையாக ஆண்டு பதவி விலகினார். இவருடைய திராவிட மாடல் 2.0 என்பது கனவாகவே போய்விட்டது. இவர் நேரடியாக அரசியலில் 1984 ஆண்டு போட்டியிடத் தொடங்கி பல தோல்விகளை சந்தித்து 1989 எம்எல்ஏ, 1996 மேயர், 2001 மேயர், 2007 துணை முதல்வர் என பல பதவிகளில் பயணித்து 37 ஆண்டுகளுக்கு பிறகே முதல்வர் பதவியை அடைய முடிந்தது. பதிவின் தொடக்கத்தில் கூறிய நோகாமல் நோன்பு எடுப்பது என்பது நம் முதல்வர் விஜய்க்கு முற்றிலும் பொருந்தும். அதற்கான காரணங்கள் கட்சி தொடங்கி 1½ ஆண்டுதான் ஆகியிருந்தன. சரியான நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. பெரிதாக பிரச்சாரம் செய்யவில்லை. கொள்கை என்ற ஒன்று யாருக்கும் எதுவும் தெரியாது. கட்சி தொடங்கும் வரை சினிமாவில் நடித்தவர்.
ஒரு போராட்டமும் செய்தது இல்லை, சிறைக்கும் சென்றதில்லை, எந்த தியாகமும் செய்ததில்லை, ஏற்கனவே அரசியல் அனுபவமும் இல்லை, வட்டம் மாவட்டம் என எதிலும் பொறுப்பு வகித்ததில்லை, எந்த கட்சியிலும் பணியாற்றியதில்லை. கரூர் நிகழ்வை தவிர வேறு எந்த பெரிய வலியும் இவருக்கு பெரிதாக இருந்ததில்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த 5 நாட்களாக நடைபெற்ற அரசியல் சடுகுடு விளையாட்டுவினால் இவருக்கு வழியாக இருந்திருக்கலாம். முதல்வர் விஜய் அரசியல் களத்தில் சூரியனாக சுடர் விடுவாரா, மழைக்காலத்து வானை வெள்ளை போல் ஜொலித்து மக்களை கவர்ந்து காணாமல் போவாரா என்பது இனி அவரின் நடவடிக்கையை பொறுத்தே அமையும். முதல்வர் பதவிக்கு வர பல தலைவர்கள் பல ஆண்டுகள் காத்திருந்து வந்த நிலையில் எதுவுமே இல்லாமல் நேராக குறுகிய காலத்தில் முதல்வரான ஒரே முதல்வர் விஜய் மட்டுமே. இப்போது சொல்லுங்கள், நோகாமல் நோன்பெடுத்த ஒரே முதல்வர் விஜய்தானே? நன்றி, வணக்கம்.